சென்னை பெசன்ட் நகரில் உள்ள எரிவாயு தகன மேடையில் ஜன்னல்கள் உடைந்துள்ளதால் அங்கிருந்து பரவும் புகையினால் பாதிக்கப்படுவதாக குடியிருப்போர் புகார் தெரிவிக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன், நடிகர்கள் நாகேஷ், முரளி போன்ற பல பிரபலங்களின் இறுதி சடங்குகள் நடைபெற்ற மயானம்தான் இது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் இந்த மயானம் எரிவாயு தகன மேடையாக மாற்றப்பட்டது. ஆனால் தகன மேடை முறையாக பராமரிக்கப்படாததால் தகன மேடையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த ஜன்னலின் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கியுள்ளன. அதனால் அங்கிருந்து வெளியேறும் புகையால் மயான பூமியை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் சாம்பல் படுவதோடு கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக புகார் தெரிவிக்கின்றனர் அப்பகுதிவாசிகள். ஈவினிங்ஸ்லாம் புகை ஜாஸ்தியாக வருது. வெதர் அவங்க பல்காக ஏதாவது ஃபயர் பண்ணுறாளா இல்லை வேறு வேண்டாத குப்பை இல்லாமல் போட்டு போய்க்கிறாளா தெரியல. இட் பிகம் வெரி டென்ஸ். அது ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது சம்டைம்ஸ். மயான பூமியிலிருந்து புகையும் சாம்பலும் வெளிவருவதால் இதன் பராமரிப்பை தாங்களே ஏற்று நடத்த தயாராக இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறியிருந்தனர். எனினும் இதற்கு சென்னை மாநகராட்சி ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த எரிவாயு தகன மேடையில் புகை குண்டின் உயரத்தை அதிகப்படுத்திய பின்னரும் புகை வெளிவருவது கட்டுப்படுத்தப்படவில்லை என்று கூறுகிறார் கடந்த 15 ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வரும் பூவராகன். முன்னாடி 20 அடி இருந்தது, 2 யூனிட் இருந்தது. அதில் 2 யூனிட்டும் சிம்னி ஹைட்டை 100 அடி ஆக்கினாங்க. அது தட் இஸ் மேக்ஸிமம் பர்மிசிபிள் அண்டர் த ஃப்ளைட் பார்த்து. அதுக்கு பிறகு கொஞ்சம் பொல்யூஷன் குறைஞ்ச மாதிரி இருந்தது பிகினிங்கில். பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி சீசனலாக பொல்யூஷன் இஸ் கண்டினியூயிங். இது குறித்து சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தங்கள் வீடுகளுக்கு அருகில் மயான பூமி இருக்கக்கூடாது என்பதாலேயே பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதாக கூறினர். கடந்த 10 ஆண்டுகளாக பெசன்ட் நகர் எரிவாயு தகன மேடைக்கு அருகில் உள்ள குடியிருப்போர் துர்நாற்றத்தாலும் சாம்பலாலும் அவதிப்பட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் இந்த பிரச்சினைக்கு இன்னும் விடிவு காலம் கிடைக்கவில்லை என்று இங்கிருப்போர் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் சாரதா.